பார்க்கலாமா அதை பார்க்கலாம். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு. அதான் ஹைட்னா ஆள் வந்து ஹைட்டாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தண்ணியில் அவங்க செய்வாங்க. தண்ணிக்குள்ளே இங்கேருந்து நீங்கள் எட்டு பார்ப்பீங்க. இந்த தண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கோம். இந்த உமா வந்துட்டு இருந்தோம், சட்ரஸை பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே வந்து நம்ம அண்ணனை மீட் பண்ணேன். இவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னாங்க. சரி அந்த ஸ்டோரி கேட்போம், அப்படி அது என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கோம். சரி அண்ணன்ட்டு நம்ம பேர் சொன்னேன். உங்கள் பேர் என்னென்ன? என் பேர் ராஜா. ஸ்டோரி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் கிட்ட 10 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷம் முன்னாடி அந்த தீபாவளிங்கிறது நைட்டில் தான் இருக்கும், வெடி அடிக்குது. அது பார்த்தீங்கன்னா நான் 12 மணிக்கு தான் இந்த வச்சுக்க வரேன். அது நைட் ஒரு நாள் வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடவுளை யாருமே இல்லைன்ட்டு நான் ஒரு இதுக்காண்டி வந்து நிற்கிறேன். என்னட்டு அங்கே முனீஸ்வரர் கோயில் இருக்கு. முனீஸ்வரர் கோயில் ஐயா நீங்கள் தான் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றும் இப்போ நாய் உருவத்தில் வந்துட்டு நான் வணக்கம் வைக்கணும், அது வணக்கம் வைக்கணும், அது படுத்துட்டேன். அது 2வது அதே சமயத்தில் பூனை உருவத்தில் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்குது. திரும்ப நான் 3 மணிக்கு வந்துட்டு ரெகுலேஷன் பண்ணுறேன். இது ஐயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் ஐயா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு. அதான் ஹைட்னா ஆள் ஒன்றே ஹைட்டாக இருக்காங்க. தண்ணியில் வந்து உருவம் தெரியும். உங்களுக்கு உருவம் வந்து தண்ணியில் ஒன்றே தெரியும். ஆனால் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. வெள்ளி சாவில் மறக்காம உங்களுக்கு சூடம் பற்றி மற்றெல்லாம் செஞ்சோம்னா அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. வெளியாட்கள் வந்து அவங்க பார்த்து பார்த்தமாக இருக்கும். இப்போ நாங்களாக இருக்கிறனால எத்தனை மணி போனாலும் வந்துட்டு அந்த பாதுகாப்பாக அவங்க இருப்பாங்க. ஒரு கரையோரம் இருக்கிற சாமி. ஆமாம், இது நம்ம காவல் பார்க்கலாமா அதை? பார்க்கலாம். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ கதா முனீஸ்வரர் கோயில் இருக்குங்கிறாங்க. நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் ரெகுலேஷன் பண்ணுறேன். இதெல்லாம் இந்த ரெகுலேஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணியில் அவங்க செய்வாங்க. தண்ணிக்குள்ளே இங்கேருந்து நீங்கள் எட்டி பார்ப்பீங்க. இந்த தண்ணி ரெகுலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹைட்டில் தான் தண்ணியில் தான் தெரியும். இப்போ நைட்டில் நீங்கள் தனியாக பண்ணலாம். ஆமாம், நைட்டு 3:30 மணிக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா ஹைட்டில் நம்மளுக்கு உருவம் தான் தெரியும், அவங்கள பார்க்க முடியாது. இங்கே தான் வந்து அது வந்து இந்த ரிலேஷன் ஓப்பன் பண்ணுறப்ப அவங்க வந்து நைட்டில் தனியாக இருக்கிறப்ப இந்த கடவுள் தான் வந்து அவங்களுக்கு வந்து துணையாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. விஷயம்லாம் நம்ம காமிப்போம், அவங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நம்ம அப்புறமா வந்து இந்த வீடியோ. கோயிலுக்கு செட்டு போடணும், நாங்களும் இது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் செட்டு இதுக்கு போடணும். நீங்கள் கோயில் வைக்கணும். ஆமாம், எனக்கு போஸ்டிங் கிடச்சி நான் செட்டு போட்டுட்டு எத்தனை வருஷமாக இந்த 10 வருஷமாக ஃபீல்டு. 10 வருஷமாக இருக்குங்க. 10 வருஷமாக நான் வேலை பார்த்துருக்கேன். 10 வருஷமாக அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு அதை வந்து பாதுகாப்பாகவும் பார்த்துட்ருக்காங்க. சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். இந்த கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வெள்ளி சேவலில் அது பண்ணலாம். எனக்கு உடம்பு சிலுக்குது. வெள்ளி சேவல். ஓகே, முடிச்சுக்கோ இந்த வீடியோவை.